அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். சனிக்கிழமைகளில் இந்த பொட்டை நெற்றியில் வைத்தால் குடிசையில் இருப்பவரும் குபேரனாகும் யோகத்தை பெற முடியும். உங்கள் வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், செல்வாக்கு உயரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வைக்க வேண்டிய இந்த சூட்சும பொட்டை பற்றி நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. தெளிவான விளக்கம் பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை போல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு, ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு, நவக்கிரக வழிபாட்டிற்கு, சிவபெருமான் வழிபாட்டிற்குன்னு பல வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான நாள். அதுவும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாட்டுக்குன்னு இப்படி பல அற்புதங்களை பெற்ற ஒரு நாள். இந்த நாளில் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு செந்தூர பொட்டு கொடுப்பாங்க. நம்ம கண்டிப்பாக செந்தூர பொட்டை நெத்தியில் வைப்போம். அந்த செந்தூர பொட்டு உங்கள் வீட்டிலே இருந்தது அப்படின்னா, செந்தூரம் தூளாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற முறைப்படி தயார் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பெருமாள் கோயிலில் போய் வாங்கிட்டு தாங்க வந்தேன், அதில் நீங்கள் சொன்ன இந்த ரெண்டையும் கலந்து வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பெருமாள் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை ஒரு சிறிய கிண்ணத்தில் அல்லது ஒரு வெத்தலையில் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. வசம்பு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள். அந்த காலத்துலலாம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கருங்கல்லில் இந்த வசம்போட பேரை சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உரசி நெத்தியிலே உச்சந்தலையிலையும் தடவிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு புது முயற்சிக்கு போகிறாங்கன்னா தடவிட்டு போவாங்க. அது மாதிரி சிறிய குழந்தைகளுக்கு பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அந்த வேங்காய்ப்பால் பொட்டோட இந்த வசம்பு பால் கொஞ்சம் ஊற்றி வைப்பாங்க. கண்திருசி தோஷங்கள் அண்டாது, நல்ல ஆற்றல் பெருகும், தெய்வசக்தி பெருகும்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த வசம்பு பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது மாதிரி வசம்பு குளியல் பொடியிலையும் நிறையா மிக்ஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எந்த கண்திஷ்டி தீய சேவனை பாதிப்புகள் அவங்கக்கிட்ட வராதுன்னு சொல்லி இந்த வசம்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க செந்தூரத்தில் சிறிதளவு வசம்பும் வெற்றிலை சாறு, அப்படி வெற்றிலையை உங்கள் உள்ளங்கையில் போட்டு ஒரு சொட்டு சாறு எடுத்துக்கோங்க. அப்படி நெசுக்குனிங்கன்னா சாறு வரும், எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுக்கிறதுனால அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு மீதி சாறை நீங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மறுநாள் காலையில் குளிக்கிற தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி வெற்றிலை சாறு கலந்து தண்ணீரில் குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வெற்றிலை சாறு மீதி இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கலாம், தவறே கிடையாது. சிறிதளவு வெற்றிலை சாறும் வசம்பு உரசி சிறிதளவும் சேர்த்து அந்த செந்தூரத்தோடு மிக்ஸ் பண்ணி அந்த செந்தூர பொட்டை நெத்தியில் வச்சிங்க அப்படின்னா தொட்ட காரியத்தில் வெற்றி உண்டாகும். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை இந்த பொட்டை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. வீட்டிலே இருந்ததுங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய செந்தூரத்தோடு இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.